கிறிஸ்துவுக்குள் அன்பான நித்திய வெளிச்சம் டிவி ஞாயிறுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகி மிஷன் ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அருமையான இந்த தொலைக்காட்சியை நடத்தி வருகிற அருமையான தேவதாசரையும் அருமையான குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபமண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே திறப்புகளை உண்டாக்கும் திறவுகோல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம், நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தில் ஸ்தோத்திரம் இறுதி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது நிறைய ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாய் இருந்தது. எதிர்பார்த்த காரியங்களில் மாற்றம் இல்லை, எதிர்பார்த்த காரியங்களில் வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் பல காரியங்கள் அடைபட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. பல வாசல்கள் திறக்கப்படாத சூழ்நிலை, எங்கே போனாலும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே நாம் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எப்போது எனக்கு ஒரு திறந்த வாசலை உண்டாக்குவீர், இந்த காரியத்தில் எப்பொழுது திறப்புகளை உண்டாக்குவீர், ஆண்டவரே இந்த காரியத்தில் இப்பொழுது எங்களுக்கு ஒரு நன்மையை செய்வீர் என்று சொல்லி அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே திறப்புகளை உண்டாக்கும் திறவுகோல், திறந்த வாசல்களை ஏற்படுத்துகிற ஆயுதங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களுக்கு ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், திறப்புகளை உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே ஆசியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி பவுல் விரும்புகிறார். ஆனால் சில நாடுகளுக்கு அங்கே செல்ல முடியாதபடி ஆவியானவராலே ஒரு தடை உண்டாகிறது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற ஆவியானவர் மட்டுமல்ல, அவருக்கு சித்தம் இல்லாத, அவருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்களை அவர் தடை செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நாம் செய்து வருகிற ஊழியத்திலும் சரி, நமக்கு ஒரு ஆபத்து வருமானால், நமக்கு ஒரு தீமை வருமானால், நமக்கு ஒரு வருத்தம் வருமானால் அந்த காரியத்தை தடை செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அப்போ ஆசியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பவுல் விரும்பின பொழுது அந்த தேசத்தில் ஊழியம் செய்வதற்கு ஆவியானவராலே தடை உண்டாகிறது. அப்போ அன்றைக்கு இரவு பவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவிலே அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுல் தூங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்தில் மக்கதோனியா தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன் வந்து, எங்கள் தேசத்தில் நீர் வந்து ஊழியம் செய்ய வேண்டும், எங்கள் தேசத்திற்கு நீர் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ காலையில் நேரத்தில் பவுல் எழும்பி மக்கதோனியா தேசத்தில் கர்த்தர் ஊழியம் செய்யும்படி அனுப்ப விரும்புகிறார், மக்கதோனியா தேசத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்று சொல்லி அதை கர்த்தருக்குள்ளாக நிச்சயித்து அதை உறுதி செய்து கொண்டு அவர் ஸ்தோத்திரம் மக்கதோனியா தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். மக்கதோனியா தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். அந்த தேசத்திற்கு அங்கு போன பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் யூதர்கள் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு 10 யூதர்கள் 10 ஆண்களாவது ஒன்று சேர வேண்டும். இல்லாத பட்சத்தில் அங்கே ஒரு ஆலயத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க மாட்டாங்க. அப்போ பவுல் என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த தேசத்தில் ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் இல்லாததுனாலே, ஆராதிப்பதற்கு ஒரு இடம் இல்லாததுனாலே ஆற்றின் அருகே அவர் போய் ஜெபிக்கிறார். ஆற்றின் அருகே போய் ஜெபிக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், வழக்கத்தின்படியே போய் என்று வேதத்தில் படிக்கிறோம். வழக்கமாய் ஜெபமண்ணுகிற இடத்தில் போய் நாங்கள் ஜெபித்தோம், பெண்களுக்கு உபதேசித்தோம் என்கிற வார்த்தையை நாம் படிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவஜனமே,
ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில தடைகள், குடும்ப வாழ்க்கையில தடைகள், ஊழியத்திலே தடைகள், திருமண காரியத்திலே தடைகள், வேலைக்குண்டான காரியத்திலே தடைகள், வீட்டை கட்டுகிற காரியத்திலே தடைகள், எதிர்காலத்தில் சில தடைகளை நாம் பார்க்கிறோம். அநேக தடைகள் தான் நம்மை சுற்றிலும் பல தடைகள் தான் இருக்கிறது. அந்த தடைகளை உடைப்பதற்கு என்ன வழி? நம்முடைய வாழ்க்கையில புதிய வாசல்களை திறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? திறப்புகளை உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பகல் வேளை நாம் சிந்திக்க போகிறோம். அப்ப முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில திறப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு திறவுகோலை ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசல் உண்டாக வேண்டுமானால், அடைபட்ட வாசல் திறக்கப்பட வேண்டுமானால், அந்த திறவுகோலை ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோலை நாம் பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு திறப்புகளை உண்டாக்க முடியும். திறந்த வாசல்களை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக திறப்புகளை உண்டாக்குகிற முதலாவது திறவுகோல் என்னென்று பார்க்கும் பொழுது வழக்கமான ஜெபம். வழக்கமான ஜெபம். பாருங்கள், பவுல் மக்கெதோனிய தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தேசத்தில் அவருக்கு சபையை நடத்துவதற்கு இடம் இல்லை. அந்த தேசத்திலே கிறிஸ்தவர்கள் இல்லை. அந்த தேசத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் இல்லை. ஆதலால் யாரும் பழக்கம் இல்லாததுனாலே அவருக்கு தங்குவதற்கோ அல்லது ஊழியம் செய்வதற்கோ சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனாலே வழக்கத்தின்படியே போய் ஆற்றின் அருகே ஆற்றங்கரை ஓரத்தில் போய் அவர் ஜெபமணி கொண்டிருந்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ வழக்கமாய் போய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படியே போய் அந்த பவுல் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே சில பெண்கள் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்தார்கள். ஸ்தோத்திரம். அவங்க வஸ்திரங்களை தோய்த்து கொள்வதற்காக வந்த பொழுது அந்த கூட்டத்தில் லீதியாள் என்கிற ஒரு பெண் இருந்தாள். அப்போ அவர்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அந்த பெண்களை உட்கார வைத்து கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு பிரசங்கித்த பொழுது அநேகர் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் பவுல் பேசி கொண்டிருந்த பொழுது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப லீதியாளுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. அவள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாள். இப்போ லீதியாள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே அவள் சொல்லுகிறாள், நீர் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், எங்கள் வீட்டிலே வந்து நீர் தங்க வேண்டும் என்று சொல்லி பவுலை அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறாங்க. இப்போ முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. லீதியாளுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுல் இப்பொழுது அந்த வீட்டில் இருந்து கொண்டு ஐரோப்பிய தேசங்களில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். அநேக அற்புத அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்ததை படிக்கிறோம். அப்ப கண்பானவர்களே, மக்கெதோனிய தேசத்திலே பவுலுக்கு எந்த அறிமுகம் இல்லை, அவருக்கு தங்குவதற்கு இடம் இல்லை, சபைகளை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல், பயப்படாமல், வருத்தப்படாமல் வழக்கத்தின்படியே போய் ஆற்றின் அருகே ஜெபித்து கொண்டிருந்ததனாலே, அவருடைய வழக்கமான ஜெபத்தினாலே லீதியாளை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். அவருடைய வழக்கமான ஜெபத்தினாலே லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவருடைய வழக்கமான ஜெபத்தினாலே லீதியாளுடைய குடும்பத்தில் கர்த்தர் வாசலை திறந்தார். அவருடைய வழக்கமான ஜெபத்தினாலே மக்கெதோனிய தேசத்தில் ஆண்டவர் வாசல்களை திறந்தார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அடைபட்ட வாசல்களை திறக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்றுதான் வழக்கமான ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில அடைபட்ட வாசல்களை திறக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று, ஸ்தோத்திரம், திறவுகோலிலே ஒன்று வழக்கமான ஜெபம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, அடையாளம் செய்யவில்லை என்று சொல்லி ஜெபத்தை நிறுத்தி விடாதீங்க. பவுலுடைய வழக்கமான ஜெபத்தினாலே ஸ்தோத்திரம் மக்கெதோனிய தேசத்துல லீதியாள் மூலமா ஒரு வாசல் திறக்கப்பட்டது. இயேசுவின் வழக்கமான ஜெபத்தினாலே ஊழியத்துல பலத்த அற்புத அடையாளங்களை ஆவியானவர் நடப்பித்ததை வேதத்துல படிக்கிறோம். என் அன்பான தேவ ஜனமே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல அல்லது உங்கள் பிரயாசத்துல, உங்கள் பொருளாதாரத்திற்காக ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்களா? அந்த காரியத்தில் இன்னும் வாசல்களை ஆண்டவர் திறக்காமல் இருக்கிறாரா? வழக்கமாக ஜெபித்து கொண்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை ஏற்படுத்துவார். திறப்புகளை ஆண்டவர் உண்டாக்குவார். புதிய வழிகளை கர்த்தர் உருவாக்குவார். கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோலில் முதலாவது திறவுகோல் வழக்கமான ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக
ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அடைபட்ட திறப்புகளை திறக்கக்கூடிய இரண்டாவது ஒரு திறவுகோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை பார்க்கும் பொழுது, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவஜனமே, நம்ம வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது 31வது வசனத்துல கலிலேயா கடலோரமாக ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக வருகிறார். அந்த கலிலேயா கடலோரமாக வருகிற பொழுது கொன்னை வாயுடைய ஒரு மனுஷனை, ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அந்த இடத்துல வேதத்தில் படிக்கிறோம், எப்பத்தா என்று சொன்ன பொழுது அங்கு உடனே அந்த செவிட்டு காதுகள் திறந்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அல்லது ஊழிய வாழ்க்கையில அநேக வாசல்கள் அடைபட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு திறந்த வாசல் ஏற்படும் சொன்னா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. இப்பொழுது காது கேட்காத ஒரு மனிதனை, ஒரு செவிடனை ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு அந்த மனிதனுக்கு சுகம் கிடைப்பதற்காக, ஆரோக்கியம் கிடைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பிதாவை அண்ணாந்து பார்த்தார், பிதாவை நோக்கி பார்த்தார். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தது மட்டுமல்லாமல், அற்புதம் நடக்க வேண்டுமானால் நாம் பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும், நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களே, ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். உடனே அவனுடைய செவிட்டு காதுகள் திறந்ததை படிக்கிறோம். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். அடைபட்ட வாசல் திறக்கப்படுவது கூட ஆச்சரியம் அல்ல, அந்த செவிட்டு காது திறக்கப்படுவது ஆச்சரியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். மூடப்பட்டிருந்த காது திறக்கப்பட்டதை வேதத்தில் படிக்கிறோம். எப்படி மூடப்பட்ட காதுகள் நோக்கி பார்த்ததுனால திறக்கப்பட்டுச்சோ அதே போல ஸ்தோத்திரம் அநேக துறவுகள் மூடப்பட்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில அநேக நீரூற்றுகள் மூடப்பட்டிருக்கலாம், அநேக வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம், ஊழியத்திற்கு வந்த அநேக வாய்ப்புகள், சபைக்கு வந்த அநேக வாய்ப்புகள் மூடப்பட்டிருக்கலாம், திருமண காரியத்திற்காக பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் உங்களை தேடி வந்த அநேக வாய்ப்புகள் மூடப்பட்டிருக்கலாம், வேலைக்காக எடுத்த முயற்சிகளுக்குண்டான அநேக காரியங்கள் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த வாசல் எல்லாம் அடைபட்ட நிலையில், மூடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எந்தெந்த துறவுகள் எல்லாம், எந்தெந்த நீரூற்றுகள் எல்லாம் மூடப்பட்டதா இருக்கிறதோ அவைகள் இந்த பகல் வேளை திறக்கப்படுவதாக. இந்த பகல் வேலை திறக்கப்படும். ஸ்தோத்திரம். ஆகாருக்கு கண்களுக்கு முன்பதாகவே ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். ஈசாக்குடைய எல்லா துறவுகளை மூடின பொழுது ஆனாலும் கர்த்தர் புதிய துறவுகளை அவருக்காக உண்டாக்கினதை வேதத்தில் படிக்கிறோம். எந்த தேசத்துல, எந்த பட்டணத்தில், எந்த இடத்துல உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடி சில துறவுகளையும் சில நீரூற்றுகளை மூடி போட்டார்களோ அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் திறந்த வாசலை ஏற்படுத்துவார். மூடப்பட்டவைகள் எல்லாம் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோலை குறித்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். மூன்றாவது திறவுகோல் என்ன? திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு மூன்றாவது திறவுகோல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வாக்கியம் சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில அடைபட்ட வாசல்களை திறப்பதற்கு ஸ்தோத்திரம், திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோல் என்னென்று பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமம், ஆண்டவருடைய நாமம். இப்பொழுது ஆண்டவருடைய கரத்தில் இருப்பது தாவீதின் திறவுகோல். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஸ்தோத்திரம். அந்த நோவாவையும் அந்த முழு குடும்பத்தையும் பேழைக்குள் வைத்து பூட்டினதும் அவர்தான், திறந்து விட்டதும் அவர்தான். ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமை ஏவாளை வெளியேற்றி சுடரொளி பட்டயத்தை வைத்தார், அடைத்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் வாசல்களை திறக்கிற தெய்வம், திறந்த வாசலை ஏற்படுத்துகிற தெய்வம், திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோலாய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில திறவுகோலை ஏற்படுத்துகிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தை நாம் எந்த அளவுக்கு உயர்த்துகிறோமோ, அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு அந்த இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு திறந்த வாசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை குறித்த அறிவு நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது. அதே போல் எந்த கடினமான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை தியானிக்க அவருடைய நாமத்தை குறித்த அறிவிலே வளர அந்த இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்க்கையிலே திறந்த வாசலை ஏற்படுத்தும். அப்ப பாருங்கள், தாவீதின் திறவுகோலை உடையவர். அப்ப தாவீதுக்காக அநேக திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தாவீதை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, இந்த கடைசி காலகட்டத்தில் அநேக வாலிப ஊழியர்கள், அநேக ஆராதனை வீரர்கள், அநேக தேவ மனிதர்கள் நாங்கள் தாவீதை போல ஆடுவோம், தாவீதை போல நடனம் ஆடுவோம், நாங்கள் தாவீதை போல டான்ஸ் பண்ணுவோம், தாவீதை போல நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர தாவீதின் நடனத்தை முன்னிறுத்தி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ வாலிப ஊழியர்கள், எத்தனையோ ஊழியர்கள் தாவீதின் நடனத்தை முன்வைக்கிறாங்க, தாவீதின் நடனத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் தாவீதினுடைய நடனத்தை விட தாவீதின் ஜெபம், தாவீதின் பெருமூச்சு, தாவீதின் கண்ணீர், தாவீதுடைய தெய்வ பயம், தாவீதுடைய தேவ மனிதர்களை கனமண்ணுகிற தன்மை, தாவீதை போல தேவ சித்தம் செய்கிற அனுபவம் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். அன்பானவர்களே, தாவீதின் திறவுகோலை உடையவர் தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம், ஏதோ டான்ஸ் ஆடுனதுனால, நடனம் ஆடுனதுனால தாவீதுக்கு இப்படிப்பட்ட மேன்மை இல்லை. தாவீதின் ஜெபம், தாவீதின் பெருமூச்சு, தாவீதின் தெய்வ பயம், தாவீதுடைய ஸ்தோத்திர தேவ சித்தம் செய்கிற ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் வருவதற்கு விரும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தாவீதை போல தேவ சமூகத்தில் விசாரித்து சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோமானால், தாவீதை போல ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்திற்குள் நாம் வருவோமானால், தாவீதை போல தெய்வத்தோடு பேசுகிற அனுபவத்திற்குள் வருவோமானால், தாவீதை போல அபிஷேகத்தை கனமண்ணுகிற ஒரு தன்மைக்குள் வருவோமானால், நிச்சயமாகவே அந்த ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை ஏற்படுத்தும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோமோ, அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. பேதுருவும் யோவானை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது, அந்த இடத்துல 2 தேவ மனிதர்கள் போய் அந்த சப்பானியை பிடித்து தூக்கி விட்ட பொழுது உடனே கால்கள் பலன் கொண்டது, இயேசுவின் நாமத்திலே பலன் கொண்டது என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் திறந்த வாசல்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆவதாக திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, லூக்கா 24ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறியாதிருந்தார்கள், உடனே அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. என் கண்பான தேவ பிள்ளைகளே,
திறப்புகளை உண்டாக்குகிற முதலாவது திறவுகோல் வழக்கமான ஜெபம். இரண்டாவது, திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோல் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். மூன்றாவது, திறப்புகளை உண்டாக்குகிற திறவுகோல் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அந்த நாமத்தை குறித்த அறிவினாலே நமக்கு திறந்த வாசல் ஏற்படும். நான்காவதாக, கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சரீரத்தை கர்த்தருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிற பொழுது, அந்த திருவிருந்து எடுக்கிற அனுபவத்திற்குள் வருகிற பொழுது, அந்த திருவிருந்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அப்பத்தை விட்டு நம்ம புசிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். பாருங்கள், இந்த லூக்கா 24 அதிகாரத்தில் 13 வசனத்தில், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், 2 பேர், அங்க சில மனிதர்கள் டிராவல் பண்றாங்க. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஒரே பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அங்கே தரிசனமானார் அப்படின்னு எல்லாம் பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எம்மாவூர் சீசர்கள் நடந்து கொண்டே போறாங்க. அவரை குறித்து பேசிட்டே போறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எம்மாவூர் சீசர்களோடு நடந்து போகிறார். அவங்க கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவங்களுடைய குழப்பத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவங்க பயணத்துல ஆண்டவர் கூடவே இருக்கிறார். ஆனால் அவர் இயேசு என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்தான் ஆண்டவர் என்பதை அறியவில்லை. அவர்கள் குறிப்பிட்ட தூரத்திற்கு வந்த உடனே, தங்களுடைய இடம் வந்த உடனேயே அவர் இயேசு கடந்து போனார். உடனே அவங்க சொன்னாங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, எங்களோடு நீர் சாப்பிட வேண்டும், எங்களோடு நீர் தங்க வேண்டும் என்று சொல்லி அவரை வருந்தி அழைத்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 29 வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப அன்பானவர்களே, எம்மாவூர் சீசர்களுக்கு ஆண்டவர் அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த பொழுது, அவர்கள் அதை புசித்த பொழுது உடனே அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்ப கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகிற பொழுது ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஆண்டவருடைய தேவ பிள்ளைக்கு 3 காரியங்கள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். ஒன்று, ஆவிக்குரிய கண்கள். ஸ்தோத்திரம். அவரை தரிசிப்பதற்கு, ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பதற்கு, ஸ்தோத்திரம், அந்த தரிசனங்களை பார்ப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட வேண்டும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக. மூன்றாவது, நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். எம்மாவூர் சீசர்கள் பேசிக் கொள்கிறார்கள், அவர் நம்மோடு பேசுகையில் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதாக, சத்தியத்தை கேட்கும்படி, உபதேசத்தை கேட்கும்படி நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதாக. இந்த கடைசி காலத்துல அநேகர் திருவிருந்தை அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். போதிக்கிறவங்களுக்கும் அதை திருவிருந்து நடத்துறவங்களுக்கும் அதை குறித்த காரியங்கள் தெரிவதில்லை. அதை எடுக்கிறவங்களுக்கும் அதை குறித்த தன்மை தெரியாததனாலே அந்த திருவிருந்து இன்றைக்கு அசட்டை பண்ணப்படுகிறது. அநேகர் அதை நிராகரிக்கிறாங்க, அநேகர் அதை புறக்கணிக்கிறாங்க. அந்த திருவிருந்திற்கு அநேகர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம படிக்கும் பொழுது அவர்கள் தரித்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். அப்பம் பிட்குதலிலே தரித்திருந்தார்கள், ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவிருந்து ஆராதனை என்பது, கர்த்தருடைய பந்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி, நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை திறக்கும்படி, நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை திறக்கும்படி, ஆவிலே அனலுள்ளவர்களாக மாறும்படி, கிறிஸ்துவின் நாளிலே வருகையிலே நாம் ஆவிக்குள்ளாக மாறுவதற்கு அது மிக உதவியாக இருக்கிறது. பாருங்கள், எம்மாவூர் சீசர்கள் அப்பத்தை வாங்கி புசித்த பொழுது உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பல காரியங்களில் பலவிதமான தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் திருவிருந்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசல் ஏற்படும். நம்முடைய குடும்பத்திலே திறந்த வாசல் ஏற்படும். திருமண காரியத்தில் கர்த்தர் வாசலை திறப்பார். வேலைக்குண்டான காரியத்திலே கர்த்தர் வாசலை திறப்பார்.
ஊழியத்திலே ஆண்டவர் வாசலை திறப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எப்பொழுது நமக்கு வாசல்கள் திறக்கப்படும், எப்பொழுது திறப்புகள் உண்டாகும் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா முதலாம் அதிகாரம் அதனுடைய 64வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். சகரியா எலிசபெத் என்கிற 2 பேர் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தாங்க. ரொம்ப வருஷம் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. ஒரு தேவதூதன் வந்து சகரியாவை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு பிள்ளை பிறக்கும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது சகரியா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எங்களுக்கு இருவருக்குமே வயதாகி விட்டது, எங்களுக்கு போய் பிள்ளை பிறக்குமா என்று கேட்ட பொழுது ஸ்தோத்திரம், அப்படி நடக்காது என்று சொல்லி அவிசுவாசமாய் பேசினார். அப்போது தேவதூதன் திருப்பி லூக்கா 1 அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த இடத்துல தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, தகுந்த காலத்தில் அற்புதம் நடக்கும், ஏற்ற காலத்தில் அற்புதம் நடக்கும், ஏற்ற காலத்தில் அதிசயம் நடக்கும். அந்த காலம் வருகிற வரைக்கும் நீ வாய் திறந்து பேச முடியாது, நீ ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லி சகரியாவை ஊமையாக மாற்றிவிட்டார். இப்பொழுது அவர் ஊமையாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் ஊமையாகவே இருந்தார். இப்பொழுது பிள்ளை பிறக்கிறது. அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சொன்ன பொழுது அவர் யோவான் என்று எழுதி காண்பித்தார். உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப தகுந்த காலத்திலே அற்புதம் நடக்கும், தகுந்த காலத்தில் அதிசயம் நடக்கும், அது வரைக்கும் நீ ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லி நாவுகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஏற்ற காலத்தில் அற்புதம் நடந்த பொழுது, ஏற்ற காலத்தில் அதிசயம் நடந்த பொழுது உடனே அவன் வாய் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலை வருகிற பொழுது நமக்கு திறந்த வாசல் ஏற்படும். அது திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், குடும்பத்திற்குண்டான காரியங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் திறந்த வாசலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவருடைய வேலை வந்துவிட்டது. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை அவர் ஏற்படுத்துவார். வேதத்தில் படிக்கிறோம், ஸ்தோத்திர, ஏற்ற காலம் வந்த பொழுது, அவருடைய வேலை வந்த பொழுது, கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவருடைய வேலை வரும் பொழுது கட்சாடி கூட கனம் பெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் வருகிற நாட்களிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே திறந்த வாசலை ஏற்படுத்த விரும்புகிறார். தொடர்ந்து வழக்கமா ஜெபம் பண்ணுங்க, வழக்கமா ஆராதிங்க, இன்னும் விசுவாசத்திலே விருத்தி அடையுங்கள், அவருடைய நாமத்தை குறித்த அறிவிலே வளருங்கள், கர்த்தருடைய பந்தியை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் திறப்புகளை உண்டாக்கும் திறவுகோல் என்கிற தலைப்பிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அப்பா ஊழிய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தேவன் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் தேவன் இவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் மாறி இவங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக ஜெபிக்கிறேன். வேலைகளுக்கு விரோதமான தடைகள் மாறி வேலையில கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க, நிலத்தை வாங்குவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்திலே தெரிவிக்கட்டும். ஆஸ்துமா பிராபலங்கள் மாறட்டும், அல்சர் பிராபலங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். சுகர், பிரஷர் இயேசுவின் நாமத்திலே நார்மல் ஆவதாக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினைகள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இயேசுவின் நாமத்திலே மாறும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சமாதானம் கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சரீரத்தில் ஆரோக்கியம் கட்ட அவிழ்க்கப்படுவதாக, ஆவியில விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை, சரீரத்தில் விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்களுடைய மன விருப்பங்களை, வாஞ்சைகளை ஆண்டவரை நிறைவேற்றும்படி நான் மனதார ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்போ உங்களுடைய வேலை வரும்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா எதிர்மறையான
ஆண்டவரான சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. பவுல் வழக்கமாய் ஜெபித்த பொழுது மக்தோனியா தேசத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டது போல, அப்ப இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.